உலக மக்கள் நலன் வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பேரூர் பட்டீசுவரர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரைமேழி ஆனி உற்சவ நாற்று நடவு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 13 நதேதி தேவேந்திரகுல வேளாளர் மடத்தில் கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 7 நாட்களாக காலை மற்றும் மாலை வேளைகளில் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் ஸ்ரீ கேதாரீஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி கோவிலை சுற்றி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மதியம் கோவில் வளாகத்தில் பொன்னேர் பூஜையும் ஸ்ரீ கேதாரீஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் தேவேந்திரகுல வேளாளர் மடத்திற்கு எழுந்தருளும் நிகழ்வும் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் சப்பரத்தில் நாற்று நடவு வயலுக்கு எழுந்தருளி பொருள் வேண்டுதல் நிகழ்ச்சியும் கோவிலை சுற்றி திருவீதி உலாவும் நடந்தது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் தேவேந்திர குல வேளாளர் சமூக மண்டப அறக்கட்டளையும் இணைந்து செய்து இருந்தனர். வணக்கம். அருள்மிகு பேரூர் பட்டீஸ்வரர் உடனமர் பச்சநாயகியம்மன் திருக்கோவிலில் உலகில் எங்கேயும் இல்லாத ஒரு வரலாற்று சிறப்பாக தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் அவதரித்த இறைவன் பட்டிமலராகும் பச்சநாயகி மல்லத்தையாகவும் சுமார் 9 ஆண்டுகள் சுந்தரருக்கு காட்சி கொடுக்காமல் மாறு வேடத்தில் ஒவ்வொரு வாகனத்திலும் எழுந்தருளி இந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் சிறப்பான பூஜைகள் நடைபெற்று தினந்தோறும் இரவில் உணவருந்தும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இன்று மகா நாட்டு நடு பொன்னேறு மற்றும் நாட்டு நடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று சுமார் 5000க்கும் அதிகமானவருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு சுமார் 25,000 மேற்பட்ட மக்கள் கூடி இன்று பேரூரை ஸ்தம்பிக்கும் அளவில் இந்த விழா வெகு விமர்சையாகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டு நடு விழா பார்த்தீங்கன்னா இறைவன் விவசாயத்தின் தொன்மையை உலகத்தில் பறைசாற்றுவதற்காக இறைவனை விவசாயியாக அவதரித்து வந்து விவசாயம் செய்த ஒரு ஐதீகம். இந்த நட்ட நாட்டை அறுவடை செய்வதற்கும் பங்குனி திருநாளிலே அறுவடை செய்யும் என்கின்ற நிகழ்வு தான் தேரோட்டமாக நடைபெறுகிறது என்பதும் கூடுதல் சிறப்பு. இந்த பங்குனி தேரோட்டம் மற்றும் நாட்டு நடவு திருவிழா கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 நிமிஷம் பட்டக்காரர்களும் அவர்களுக்கு கீழே உள்ள 65க்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்தும் இந்த விழா வெகு விமர்சையோடும் சீரோடும் சிறப்போடும் பாரம்பரியமிக மரபு மாறாமல் நடைபெறும் என்பது கூடுதல் சிறப்பு. பட்டீஸ்வரர் பார்த்தீங்கன்னா சிவனாவே மல்லராக அவதரித்தார். இது பார்த்தீங்கன்னா பட்டி மல்லர் பச்சநாயகி மல்லத்தின்னு இருக்கும். நாளைக்கு திருமஞ்சனம். இது பார்த்தீங்கன்னா இறைவன் எங்கள் கூட இருந்து சொன்னதுக்காக நந்தியோட தாடை வெட்டுறாரு. அப்போ கடுகோவும் அடங்காத இறைவனுக்கு நாளைக்கு பல்வேறு திரவியங்களால் ஆணி திருமஞ்சனம் என்கின்ற அபிஷேகம் நடைபெற்று சிவன் வரமாட்டார், இந்த மக்களிடத்திலிருந்து வரமாட்டேன்னு சுந்தரர் தூதுபாடி மல்லர் கொடியாய் நாட்டு நட்டு அலைமகள் கலைமகள் வருகிறேன் என்று பதிகப்பாடி இறைவனை அழைப்பது கூடுதல் சிறப்பாக இருக்கும்.